வணக்கம் மக்களே, நல்லதா நறுக்குன்னு 4 விஷயத்தை உங்களோட பறந்து கொள்றதுக்காக நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். சரி, முதலாவது என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப காலம் இருக்குதானே, விண்ணப்ப காலம் வழங்கி இருந்தாங்க. அந்த விண்ணப்ப காலம் இன்று நள்ளிரவு 12 மணியோடு முடிவுக்கு வருகிறது. எனவே உயர்தரத்துக்கு விண்ணப்பிக்காதவர்கள் உடனடியா இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதுவரைக்கும் உயர்தரத்துக்கு நான் இன்னும் விண்ணப்பிக்கலை அப்படின்னு சொல்லி யாரா நினைச்சீங்களா இருந்தா, உடனடியா இன்றைக்கு இரவு 12 மணிக்கு முதல்ல, நள்ளிரவு 12 மணிக்கு முதல்ல உடனடியா விண்ணப்பிச்சிருங்க. பரீட்சைக்கு தைரியமா முகம் கொடுங்க. சரி, இந்த ட்ரம்ப் மாமா பாக்குற வேலையால அவ்வப்போது இப்போது குறிப்பாக உலக சந்தையில பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதுல இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா சசி, இந்த உலக சந்தையில தங்கத்தினுடைய விலையில ஒரு சின்னதான ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் ட்ரம்ப் சொல்லி இருந்த விஷயம் தான். குறிப்பாக இந்த தங்கங்களுக்கான வரி விலக்கு குறித்து அவர் ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார். அந்த அறிவிப்புக்கு பிறகுதான் இப்போது உலக சந்தையில தங்கத்தினுடைய விலை சற்று குறைவை காட்டியிருப்பதாக சொல்லப்படுது. சரியா? தங்கத்தின் விலையை பற்றி பேசும்போது தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் கலந்த ஒரு மோதிரம். இந்த மோதிரத்தினுடைய இலங்கை பெறுமதி எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுமார் 80 கோடிக்கும் அதிகமாக வரும். 80 கோடிக்கும் அதிகமான விலை உயர்ந்த ஒரு மோதிரத்தை தனது காதல் மனைவிக்கு அணிவித்திருக்கிறார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதாவது கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2016ஆம் ஆண்டு முதல் ஜோர்ஜினா அப்படின்ற பெண்ணோட பழகி வரார். இருவரும் காதலிச்சு வராங்க. ஆனா இதுவரைக்கும் திருமணம் முடிந்து கொள்ளல. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இப்போ அந்த இருவருக்கும் உத்தியோகபூர்வமாக நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு உலகின் மிகப்பெரிய செல்வந்த கால்பந்து வீரராக கருதப்படுற ரொனால்டோ போட்ட மோதிரத்தோட பெருமதி தான் இலங்கை பட பெருமதியில 80 கோடியா. வைர மோதிரம் ஒன்று போட்டிருக்கிறார். அந்த மோதிரத்தினுடைய வைரத்துக்கே வைர மோதிரம் போட்டிருக்காங்க. சரி, அவங்களுக்குள்ள குழந்தைகள் எல்லாம் பிறந்தாச்சு. 5 குழந்தைகள் இருக்காங்க. சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு இணக்கப்பாட்டோட இப்ப அவங்க உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக திருமணத்தில் இணைவதற்கான ஆயத்தத்துக்கு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த செய்தியோடு இப்ப பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு ஆபத்தான செய்தி இன்றைக்கு வெளியாயிருக்கு. என்னடா சசி? குறிப்பாக இந்த பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இனிமேல் அங்க குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மேன்முறையீடு என்ற கதையே கிடையாது. சட்ட ரீதியாக எந்த முயற்சியை கூட எடுக்க முடியாது. அதற்கான எந்த அவகாசத்தையும் இனி பிரித்தானிய அரசு வழங்காது. உடனடியாக அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவித்திருக்கிறது. கொஞ்சம் அலர்ட் பண்ணி இருக்காங்க எல்லாருக்கும். சரியா? யானை மனித மோதல் அப்படின்றது எல்லா இடங்களிலும் இடம்பெற்று வருகிறது. இலங்கையிலும் கூட யானை மனித மோதல் அதிகரிச்சிருக்கிறது தானே. இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்தியால கர்நாடகால ஒரு யானை பிரசாந்த் வீதியை வழிமறைச்சு நிக்குது. இப்படி இருக்கும்போது அந்த வீதியால அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் போக முடியாம பாதசாரிகளும் வாகன சாரதிகளும் தத்தளிச்சு கொண்டிருக்காங்க. திடீரென அந்த பக்கமா ஒருத்தர் யானைக்கு நேரா இருந்து அப்படியே வீடியோ எடுத்து கொண்டிருக்காரு. இந்த யானையும் பாக்குது, இப்ப போவாரு அப்ப போவாருன்னு பார்த்தும் ஒன்றும் நடக்கல. ஒரு கட்டத்துல கோபம் அடைந்த அந்த யானை அந்த குறிப்பிட்ட வீடியோ எடுத்த நபரை துரத்தி போய் மிதிச்சிட்டு அப்படியே அந்த யானை ஒன்றும் செய்யாம போயிருச்சு. மிதிப்பட்டவர் இறந்துட்டார்னு சொல்லி எல்லோரும் பயந்துட்டாங்க. ஆனா அவர் இறக்கல. உடனடியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால உயிர் பிழைச்சிட்டார். அவர் ஒரு காணொலியை இப்ப வெளியிட்டு இருக்கார். அந்த காணொலியில என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இனிமே எந்த யானையையும் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அந்தந்த யானைகளோட வாழ்விடத்துல அதை விட்டுருங்க. குறிப்பா யாரும் வீடியோ எடுத்து மிகப்பெரிய வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. மயிரிலையில நான் உயிர் தப்பி இருக்கிறேன். ஒரு அடி முன்னாடி மிதிச்சதால நான் தப்பினேன், இல்லைன்னா என்னுடைய உயிரே போயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய உருவத்தோடு போய் நாங்க விளையாடுறதா? செல்ஃபி மோகம் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுக்கு அவருடைய ஒரு மன்னிப்பு வீடியோ இருக்குது இணையத்துல பார்க்கலாம். சரி, இன்னொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.